என்னடி நான் எம்எல்ஏவா ஜெயிச்சு செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னதுனால குடும்பத்துல எல்லாம் குதூகலமா இருக்கீங்களா? எல்லார்கிட்டயும் சொல்லி வை, இது வரைக்கும் நீங்க பார்த்த தென்னரசு வேற, இனிமே நீங்க பார்க்க போற தென்னரசு வேற. என்ன பதவியில இருந்து இறக்கிட்டா நீங்க ஜெயிச்சதா நினைக்கிறீங்களா? என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன சக்தியும் வேலுவையும் சும்மா விட மாட்டேன்டி. நீ வேணா பாரு சக்தியை நான் என்ன பண்றேன்னு. வாய் மூடு, எதுவும் பண்ண முடியாது. நீ எம்எல்ஏவா இருந்ததால தானே அந்த பதவியை வச்சுட்டு ரொம்ப ஆடிட்டு இருந்த. நீ எல்லாம் ஒரு வெத்து வேட்டு முன்னாடி மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்களோட மோதுனேன்னு வச்சுக்கோயே, சேதாரம் உனக்கு தான். பார்த்து நடந்துக்கோ. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. ஓவரா பேசினா அதை அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. போன வை. அண்ணே யார் போன்ல? தென்னரசு, உன் பதவி பறி போயிடுச்சுன்னு அண்ணிய மிரட்டிக்கிட்டு இருக்கியா? உன் பதவியை காலி பண்ணது நானும் சக்தியும் தான். உன் வீரத்தை எங்க கிட்ட காட்டு, அண்ணி கிட்ட காட்டாத. வேலை என் பல வருஷ கனவை ஒரே நாள்ல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. நீங்க இப்படி பண்ணதுக்கு கூடி சீக்கிரம் அனுபவிப்பீங்க. உனக்கு பின்னாடி சக்தி இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் ஆடுற. உன் வாழ்க்கையில இனிமே சதியே இல்லன்னு நினைச்சுக்க. அவ சாவு என் கையில தான். டேய், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. டேய், தென்னரசு ஒரு சைக்கோ. சக்திய பாதுகாப்பா பாத்துக்கோப்பா. அவன் கோவத்துல ஏதாவது செஞ்சிட போறான். தென்னரசால சக்தியை எதுவும் பண்ண இவன மாதிரி ஆளுங்க சும்மா விடக்கூடாது சார். கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு எவ்வளவு களவாணித்தனம் பண்ணிருக்கான். இவனை அடிக்கிற அடியில தப்பு பண்ற மத்த எம்எல்ஏக்கெல்லாம் பயம் வரணும். தப்பு பண்றவங்களை தண்டிக்க சட்டம் இருக்கு. ஆமா, ஒண்ணும் அதை கையில எடுக்க வேண்டாம். சார், யார வேணாலும் நம்புங்க, தென்னரசு மட்டும் நம்பாதீங்க. ஏய் வாங்கடா போலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுதான்டா ஆகணும். நிறைய தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்போ இனிமேலாவது திருந்தி நேர்மையா வாழறதுக்கு முயற்சி பண்ணா. நான் திருந்தவே மாட்டேன்னு அடம் முடிச்சேன்னா மாதிரி தெரு தெருவா ஊர் மக்கள் கிட்ட அடி வாங்கி சாக வேண்டியது. தென்னரசு, பெத்தவங்களை மதிக்காதவங்களுக்கு இதுதான்